சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? இரவா பகலா குளிரா வெயிலா? என்னங்க சங்கவி, என்ன சங்கவி? என்னங்க, நமக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? நாம எங்கேயும் போகவே இல்லல. எங்கேயாச்சும் போலாமாங்க? போலாம் சங்கவி. எங்க போலாம்? ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்காச்சும் போலாங்க. சரி சங்கவி, நாம வேணா ஊட்டிக்கு போலாமா? சரிங்க. எப்போங்க போறோம்? நாளைக்கு போலாமா? சரிங்க. நம்ம ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வரணுங்க. சீக்கிரமாவா? ஏன்? ஆமாங்க, மாலினிக்கு கல்யாணம்ல. வேண்டாம் சங்கவி, நம்ம டைரக்டா கல்யாணத்துக்கு போயிடலாம். நம்ம ஊட்டியில இருப்போம்ல, இதனால ஊட்டிலே இருந்து டைரக்டா கல்யாணத்துக்கு போயிடலாம். இங்க வந்துட்டு ஒன்னும் போக வேண்டாம். சரிங்க. இரு சங்கவி, என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு வரேன். யாருங்க? என்னோட ஃப்ரெண்டு சூர்யா. சூர்யா அண்ணனுக்கா கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, டே மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டா. என்னோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாடா? ஆண்டா, மேரேஜ் ஆயிருச்சு. அம்மா, நீ யார மேரேஜ் பண்ண? டே சங்கவியடா. சங்கவியா? ஆமாடா. நீங்க 2 பேரும் தானே சண்டை போட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படிடா ஒண்ணு சேர்ந்தீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. டே மச்சான், எதுக்கு கூப்பிட்டேனா, நாங்க நாளைக்கு ஊட்டிக்கு போறோம்டா. நீயும் என்னோட ஒய்ஃபும் வரீங்களா? போலாம்டா. எனக்கு கல்யாணமாகி 2 months ஆச்சுடா. நாங்க எங்கேயும் போகல. நாம நாளைக்கு போலாம்டா. சரிடா மச்சான், லொகேஷன் அனுப்புறேன். நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு. சரிடா. தங்கச்சியை கேட்டேன்னு சொல்லு. சரிடா. என்னங்க சங்கவி, சூர்யா அண்ணன் என்ன சொன்னாரு? சூர்யாவுக்கு தெரியாதுல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது. சங்கவியும் உன் ஒய்ஃபான்னு கேட்டான். ஆமாங்க, அண்ணாக்கு தெரியாதுல. அண்ணா இருக்கும்போது நம்ம சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆமா சங்கவி. சரிங்க, நான் போய் கிச்சன்ல வேலை செய்யறேன். மதியானத்துக்கு வேற சமைக்கணும்ல, நான் போய் ரெடி பண்றேன். நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நானே பாத்துக்கறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல சங்கவி, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சரி வாங்க. என்னங்க, நானே பண்ணிப்பேங்க, நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இருந்தாதான் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க போங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன்பா. என்னோட பொண்டாட்டிக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நானே பண்ணிக்கிறேன். நீங்க இந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்க, நீங்க போங்க. இதுதான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல. சரிங்க, பண்ணுங்க. ஏண்டா இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்யணும் தெரியுமா? சமைக்கணும், துணி துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு. நீங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். பண்றேன்னு சொன்னீங்களே. டேய் கார்த்திக், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஹெல்ப் பண்ற பேர்ல இவ்ளோ வேலை சொல்றாளேடா. எப்படிடா நீ இது எல்லாத்தையும் செய்வ? தேவையில்லாம வாய் விட்டுடா கார்த்திக். இன்னைக்கு நீ அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சது. என்னங்க, ஹெல்ப் பண்றீங்க தானே? பண்றேன். அப்போ ஏன் நீங்க ஷாக்கா இருக்கீங்க? சிரிச்ச முகத்தோட பண்ணுங்க. நீங்க தான் பண்றேன்னு சொன்னீங்களே, சிரிச்ச முகத்தோட பண்ணுங்க. சரிம்மா. என்ன ஓகேவா? ஓகேங்க. ஞாயிறு மதியம் சமையல் உனது, விரும்பி நீ சமைத்திடுவாய். வேடிக்கை பாரின என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். அம்மா, மாலினி, சொல்லு மாலினி. அம்மா, அண்ணாவை எப்பமா கூட்டிட்டு வருவ? நல்ல நாள் பார்த்தாச்சாமா? பார்த்தாச்சுடி. அப்புறம் ஏமா நீ அண்ணாவை கூட்டிட்டு வர மாட்டீர? நம்ம போய் அண்ணாவை கூட்டிட்டு வந்துடலாமா? இன்னும் 3 நாள் தாமா இருக்கு. 3 நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம் இல்லம்மா. அதுக்குள்ள அண்ணாவை கூட்டிட்டு வந்துடலாமா? அண்ணா சீக்கிரம் வரணுமா? ஆமாடி, அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. நாளைக்கு வேணா போய் கூட்டிட்டு வந்துடலாமா? சரிம்மா. இருமா, நான் அண்ணாவுக்கு கால் பண்றேன். சரிடி. ஹலோ அண்ணா. மாலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? நீ எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்கண்ணா? நானும் நல்லா இருக்கேம்மா. அண்ணியும் நல்லா இருக்காங்க. அக்கா மாமா அவங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. மாலினி, ஸ்பீக்கர் போடுடி. ஓகே. அண்ணா, என்னண்ணா சொன்ன? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அம்மாவை நல்லா பாத்துக்கோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அம்மா கிட்ட மறைச்சிட்டேல, இதனாலதான் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் மாலினி, நீயே சொல்லு. சங்கவி எனக்காக காத்துட்டு இருந்தா. நான் தான் அவகிட்ட வாக்கு கொடுத்தேன், நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வந்தேன்.
அவகிட்ட சொன்னேன் எங்க அம்மா என்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு. ஆனா அம்மா என்னை ஏத்துக்கவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, எதுக்கு நம்ம அதை பத்தி பேசணும். அண்ணா விடுண்ணா, எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும்ண்ணா. கண்டிப்பா பாரு, அம்மா உன்னை ஏத்துப்பாங்க. அந்த நாள் சீக்கிரம் வந்துரும்ண்ணா. சரி மாலினி, நான் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். கவலைப்படாத அண்ணா, எல்லாமே சீக்கிரம் மாறிடும். அண்ணா அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வீட்டுக்கு வரலாமா? எப்போ மாலினி? அண்ணா நாளைக்கு வீட்டுக்கு வரேண்ணா. மாலினி தப்பா நினைக்காத, நானும் அண்ணியும் ஊட்டிக்கு போறோம். என்னண்ணா சொல்ற? ஆமா மாலினி, நான் ஊட்டிக்கு போறேன். ஊட்டிக்கு போனக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா உன் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். அப்பா எடுத்துக்காத மாலினி. போண்ணா, நான் ஆசையா இருந்தேன் நான் வீட்டுக்கு வரேன். பரவாயில்ல மாலினி விடு. நீ மேரேஜ் ஆனக்கு அப்புறம் எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம். அண்ணன் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, சின்ன வருத்தம் தான். பரவாயில்ல, நீ அண்ணி கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. ஆ சரி மாலினி. சரிண்ணா, நான் போனை கட் பண்றேன். சரி மாலினி. அம்மா ஏம்மா அழுதுட்டே இருக்க? அழுகாதம்மா. வேற என்னடி பண்ண சொல்ற என்னைய? என்னோட பையன் எவ்வளவு ஆசையா வந்திருக்கா. ஆனா அவனே வெளியே அனுப்பிட்டேல. எனக்கு தாண்டி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா விடுமா, அதுதான் அண்ணா வீட்டுக்கு வர போறாள, அப்போ அண்ணாவை சமாதானப்படுத்திடலாம். சரிடி. யாரடி வீட்டுக்கு வர போறா? நல்ல விஷயம் பேசுறதுக்குள்ள வந்துட்டா. வயிறுல எரியுதுன்னு நினைக்கிறாத, எங்க இருந்தோ கிளம்பி வந்துட்டா. மாலினி போதும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யார் இங்க வரா? யாரும் இங்க வரல. நீ ஏமா மூஞ்சதுக்கு இப்படி வச்சிருக்க? இங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா, பொய் சொல்லாத. யாரு வீட்டுக்கு வர போறா? யாரும் இல்லைன்னு சொல்லிட்டால, எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க? யாரும் வீட்டுக்கு வரல. அம்மா எதுக்குமா இவளுக்குலாம் பயந்துட்டு கிடக்குற? யாரடி சொன்னா இவளுக்குலாம் பயப்பறான்னு? இவளுக்கு நான் தான் அம்மா, அவனும் எனக்கு அம்மா கிடையாது. அப்போ சொல்லுமா, யாரு வீட்டுக்கு வரான்னு? வீட்டுக்கு என்னோட பையனும் என்னோட மருமகளும் வராங்க. பையனா ஒரு இடத்துல இருக்கு, எவன் இந்த வீட்டு மருமக? மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. எவமா இந்த வீட்டு மருமக? அவளா ஒரு மருமகளா? சீ, அவளை போய் மருமகன்ற. இருந்தா போதும், ரொம்ப கோவப்படாத. ஃபர்ஸ்ட் எதுக்கு அவன் வீட்டுக்கு வரான்? இதுக்கு நீ அவனை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடறாமா? உன்னைய அவமானப்படுத்துறவமா? அவன் இந்த வீட்டுக்கு வரணுமா? கொஞ்சமாச்சு யோசிமா. அவன்லாம் வீட்டுக்கு வரணுமானே? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தாத பொண்ணு அவ லவ் பண்ணியிருக்கான். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்னமா? நாம எவ்வளவு பணக்காரங்க, ஆனா அவ இங்கிருந்தோ பிளாட்ஃபார்ம்ல வந்தவள கூட்டிட்டு வர. இருந்தா அம்மா எவ்வளவுக்காக என்னையே அரைஞ்சிட்டால. இந்த ஒரே ஒரு அடிதான் அடிச்சு சந்தோஷப்படு. என்னடி எவ்வளோன்ற? அவ இந்த வீட்டோட மருமக. எனக்கு அவளை பிடிக்காதா இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ அவளை பார்த்து அந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுவியா? அவ உனக்கு தம்பி பொண்டாட்டி, மரியாதை கொடு. அவ ஒண்ணு மூணாவது மனுஷி கிடையாது. என்னம்மா நீ ஒரு அடியோட விட்டுட்ட? இன்னும் நீ அவளுக்கு 4-5 அடியில அடி, அப்பதான் புத்தி வரும். போதும்டி, அவனுக்கு அக்கா, மரியாதை கொடு. மரியாதை பத்தி நீ பேசுறியா? என்னோட மருமகளை பார்த்து தப்பு தப்பா பேசி இப்ப நீ மரியாதை பத்தி பேசுற. வெக்கமா இல்ல உனக்கு? என்னம்மா நீ இப்போ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற? இங்க பாருடி, நான் ஒன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. எல்லாமே என்னோட பையனுக்காக. என்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும், அதுதாண்டி எனக்கு முக்கியம். நீ அவளை பத்தி தப்பா பேசாதான் தான் அடிச்சேன். புரியுதுமா, எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. நீயும் மாயும் சேர்ந்து போட்ட பிளான் தானே இது. அப்போனா நீ என்கிட்ட முன்னாடியே நடிச்சிருக்க. எதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அவளை நீ முன்னாடி ஏத்துக்க வேண்டியதானே? எதுக்காக நீ நடிச்ச? இருந்தா வாயை மூடுடி. நடிச்சுன்னு பேசுன பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன். ஒரு அம்மானு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு நடிக்கிற மாதிரியா தெரியுது? எனக்குலாம் ஒன்னும் அந்த புத்தி கிடையாதுடி. யாருக்காகவும் நடிக்க மாட்டேன். திருப்பியும் இதே மாதிரி பேசுன. அக்கா, நான் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். என்னடி, நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? உனக்கு ஒரு சட்டம், கார்த்திக் அண்ணாக்கு ஒரு சட்டமா? நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? பதில சொல்லு. ஆமாடி, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இவனே மாதிரி ஒண்ணு கிடையாது. நான் லவ் பண்ணது பணக்கார பையனை. கார்த்திக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்த பொண்ணு கிடையாது. இருந்தா போதும்னு சொன்னேன். வார்த்தை நீ ரொம்ப விடுறடி. இதெல்லாம் எங்க கொண்டு முடியும்னு எனக்கு தெரியாது. என்னமோ பண்ணி தொலைங்க. நான் எந்த விஷயத்திலயும் தலையிடவே மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு, கிளம்புக்கா. இரு அவனை சொல்லிக்கிற நல்ல காதை கொடுத்து கேளு. இன்னும் 2-3 நாளா இந்த வீட்டுக்கோட பையனோட மருமகளும் வருவாங்க. அதை நீயே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுடி. கண்டிப்பா அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. நான் கண்டிப்பா வர வைப்பேன். இப்போ நீ கிளம்பு. ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியுமோ? மருமக தலைமையில வச்சு ஒண்ணு ஆடாத. அக்கா, ஹனி ஒண்ணு குழந்தை இல்ல, தலைமையில வச்சு ஆட. நீ கொஞ்சம் வாய் மூடிடி. அக்கா போதும், நீ கொஞ்சம் கிளம்பு. இல்ல நீ நிம்மதியாவே பேச விடுறது இல்ல. எங்கிருந்தோ கிளம்பி வந்துருவ கெடுக்கவே. ஃபர்ஸ்ட் நீ கிளம்புக்கா. கிளம்புறேன்டி, கிளம்புறேன். பாக்குறேன்டி அவங்க 2 பேரும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு. நான் இருக்கிற வரைக்கும் இன்னைக்குமே நடக்காது.
நடத்தி காட்டுறேன்டி. நீ ஜெயிக்கிறியே இல்ல நான் ஜெயிக்கிறேன்னா பார்க்கலாம். அம்மா கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். அக்கா ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. எனக்கு ஒன்றும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதையும் நான் பார்க்க தானே போறேன் யாரு ஜெயிக்கிறான்னு.